ரொம்ப நீண்ட வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்ட மேடையில் நான் பேருந்தில் வரும்போது அப்படியே அந்த நினைவுகளை அசை போட்டு கொண்டே வந்தேன். என்னுடைய முதல் நிகழ்வு 2015 இதே அப்போ அந்த பள்ளியில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்னுடைய வண்டி மாடு ஒரு சிறுவர் கதை 2 நூல்களையும் அறிமுக விழா நடந்தது. அதுக்கு நான் என்னுடைய குடும்பத்தோடு வந்திருந்தேன். அப்போ என்னுடைய அப்பா அம்மா அண்ணா தம்பி எல்லாருமே கலந்து விட நிகழ்ச்சி. இன்னைக்கு பூபாலன் பேசும்போது நீங்க மட்டுமா வரேன்னு கேட்டாரு. எனக்கு அந்த நினைவுகள் தான் வந்துச்சு. எனக்கு எப்படி அம்சப்பிரிய அறிமுகம்னா எனக்கு முதல்ல வரல பாண்டிச்சேரி தான் பார்க்குறேன். நீங்கள் பாண்டிச்சேரின்னு தப்பாக நினைக்க வேண்டாம். அப்போது பொம்மூர் குமரேசனுடைய அப்பாவின் வேட்டி நினைக்கிறேன். அந்த நூல் 2013 பாண்டிச்சேரியில் அறிமுக விழா. அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன். அப்போ தான் அம்சப்புரிய அறிமுகமாகிறார். அது தொடர்ந்து நிறைய தொடர்ந்து பயணிப்புகள். அதுலேருந்து இன்னைக்கு இந்த நிகழ்வு வரைக்கும் வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் தொடர்ந்து இயக்கியோடைய பூபாலன் சோலை மாயவன் அது தொடர்ந்து பல ஆண்டுகளாக பழக்கம். நிறைய தெரிஞ்சுதான் கூட இன்னைக்கு தான் ஆனந்த பிரபை நேரடியாக சந்திக்கிற அவருடைய அற்புதமான பல கவிதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய நிறைய கவிதைகளை வாசிக்கும் போது அவருடைய நூல் இன்னும் நான் வச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நூல் எல்லாம். தொடர்ந்து நிறைய வார்ப்புகளையும் வளர்ப்புகளையும் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இந்த தமிழ் இலக்கிய உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அந்த நூல்னா மந்திர சிறப்பை பற்றி ஹரிப்பிரியா ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அது என்னுடைய நீண்ட நாளாக நான் எழுத வேண்டும் என்று நினைத்த ஒரு ஒரு கதை. நான் ஆக்சுவலாக அதை தொடங்கும் போது நான் கதையாகத்தான் அதை முதல் எழுத ஆரம்பித்தேன். அதனுடைய கதையை நீட்சி அது என்னால் குறுக்க முடியல. அது அப்படியே தன்னோட வியாபித்து கொண்டு பெரிய ஒரு நூலாக குறுநாவலாக வந்துச்சு. அந்த முகிலெல்லாம் வேற யாருமே இல்லை. என்னுடைய பள்ளி ஆரம்ப காலத்துல நான் என்னென்ன ஆசைப்பட்டனோ என்னோட ஆழ் மனதில் இருந்த சிந்தனைகள்லாம் எழுத்தாளர் நம்ம தூங்கி எந்திரிச்சு ஒரு புத்தகத்தை எழுத முடியாது இல்லையா. நீண்ட நாட்களாக ஏதாவது சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். பல ஆண்டுகளாக எழுத வேண்டும் என்று நினைத்த ஒரு நூல். நமக்கு எப்பவுமே இந்த மலைகள் சார்ந்தும் காடுகள் சார்ந்து இயங்குறது ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர் பார்த்தீங்கன்னா சத்தியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ரொம்ப மலை அடிவாரம். சொன்னாங்க இல்லையா ஒரு நாளைக்கு 3 பேருந்து. அது 1990 மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 பேருந்து எங்கள் ஊருக்கு இருக்கு. நான் ஒரு மினிமம் ஒரு பிரிண்ட் எடுக்கணும், ஒரு புத்தகத்தை பிளே தேதம் பார்க்கணும்னா கூட நான் 20 கிலோமீட்டர் பயணிக்கணும். எங்கள் ஊர்ல இருந்து நான் சத்தியமங்கலம் வந்தால் மட்டும்தான் என்னால் பிரிண்டே போட முடியும். ஒரு அரை மணி நேரம் ஒரு பேருந்தாலோ அல்லது ஒரு பைக்லேயே வரணும். அவ்வளவு ரொம்ப ஒரு பிற்பட்ட ஒரு பகுதி. அப்போ மலை அடிவாரம் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் தோட்டத்துக்கும் மலைக்கும் ரொம்ப அருகாமை தான். அப்போ பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சத்திய வனம் பாதுகாக்கப்பட்ட வனமாக மாற்றிட்டாங்க இல்லையா. புலிகள் சரணாலயம் மாற்றி உள்ள யாரும் போகிறக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் பள்ளி கல்லூரி படிக்கும்போது எங்களுடைய அதிகமான பொழுதுபோக்கு என்னென்னா வனம் சார்ந்து தான் இருக்கும். நிறைய காலையில் நாங்கள் போனோன்னா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அந்த கள்ளி பழங்கள் இருக்கும், அதை எடுத்து அந்த முள்ளை பாறையிலேயே சீவிட்டு அங்கேயே சாப்பிட்றதாகட்டும், நண்பரோடு விளையாடுவதாகட்டும், அங்கே நிறைய கற்பிதங்களையும் நிறைய அந்த வனம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். காலையில் 7 மணிக்கு போனால் அரப்பு உருவிட்டு வரும். நானும் அம்மாவும் போயிட்டு அரப்பு உருவிட்டு அந்த வீட்டில் அதை இடித்து அதை தான் இப்போ ஷாம்பு வந்துருச்சு. நாங்கள் அரப்பு தான் பயன்படுத்தின காலம். அந்த களி சொன்னாங்க இல்லையா, அந்த ராகியை உள்ள போட்டு இடிச்சது வேறு யாரும் இல்லை, நான் தான் இடிப்பேன். இடிக்கும் போது என்ன ஆகுனா அந்த உலக்கையிலேருந்து பாதி கீழே விழுந்துடும். அது சிந்தனைக்கு இல்லாமல் அம்மா மண் பானை உடஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ நாங்கள் மண் பானை அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ பானை உடஞ்சோன்னு அந்த மேல் தகடு என்னன்னா அக்கடை போட மாட்டாங்க, அதை எடுத்துட்டு ஒல்லு மேலே வச்சுப்பாங்க. அதுதான் நம்ம அந்த உலக்கையில் இடிப்போம் சிந்தாமல் இருக்கிறதுக்காக. நான் என்ன பண்ணுவேன்னா அதைய கீழே போட்டு அதையும் உடைச்சிருவேன். அந்த அனுபவம் நிறையா இருக்கு. அதெல்லாம் அந்த அனுபவங்கள் தேங்கி கிடந்த அனுபவங்கள் எல்லாம் கதையாக வடிக்கிற பொழுது இது ரொம்ப நாளாக எழுதணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்போதான் அந்த மந்திர செருப்புங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு கிடைச்சது. அப்போ நான் முதல்ல நான் அந்த செருப்பு கான்செப்ட் ஏன் சொன்னேன்னா, நான் பள்ளியில் போகிறேன். நான் 11ஆம் வகுப்பு பள்ளியில் நான் சேர போகிறோம். அப்போ அந்த பள்ளியில் போகிறதுக்கு அட்மிஷன் வாங்கணும். நான் சத்தியமங்கலம், நான் படிக்க வேண்டிய பள்ளி கோபியில் ஒரு மங்களாப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி. அப்போ என்ன, ஒரு வருவாய் கோட்டத்துக்கு இன்னொரு வருவாய் கோட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இடையில பள்ளிக்கு நம்ம சேர முடியாது. என்ன சத்தியில் தான் சேர சொன்னாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் போகிறாங்க, பங்களாப்பூர் சேரணும் ஆசை. நான் அந்த அரசு மேல்நிலை பள்ளியில் பயில்றேன். அப்போ நானும் அப்பாவும் நாங்கள் போயிட்டுருக்கோம். மணி 12, 12:30 இருக்கும். அந்த ரோடு அவ்வளவு வெம்மையாக இருக்கும், அவ்வளவு அனல் பறந்துட்டு இருக்கு. அப்போ என்னுடைய கால்லையும் செருப்பு இல்லை, எங்கள் அப்பாவுடைய கால்லையும் செருப்பு இல்லை. என்னால நடக்க முடியல. ஆனா அப்பா அவ்வளவு பயம் அப்பான்னு சொன்னா. அவரு சொல்லவும் முடியாது இல்லையா. நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து ஸ்கூலுக்கு போகணும்னா ஒரு 300, 400 மீட்டர் நடக்கணும். ரோடு கொதிக்குது. நீங்க காலை ஓடியும் நடக்க முடியாது, எடுத்து வைக்கவும் முடியாது. அத்தனை வழியும் எனக்கு அந்த தோல்ல உள்வாங்கி கொண்டேதான் இருந்துச்சு. அப்போ அந்த 11ஆம் வகுப்பு சேரும் போது அந்த செருப்பு மேல அவ்வளவு ஒரு ஆசை, நாம செருப்பு வாங்கணும் அப்படின்ட்டு. அப்ப மட்டும் இல்ல, 12ஆம் வகுப்பு நான் முடிக்கும் போது என்னுடைய வகுப்புல நான் தான் முதல் மாணவன். அப்போ அந்த பரிசு எனக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ நான் பரிசு வாங்க போகணும். அப்ப வீட்டுல போட்டு போறதுக்கு செருப்பு இல்லை.
அப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய தம்பியோட செருப்பை போட்டு போகலான்னு பார்க்குறேன். அவன் வெளியே போயிட்டான், செருப்பு இல்லை. அந்த நிகழ்ச்சிக்கும் நான் வெறுங்காலோட தான் போயிட்டு வந்தேன். அந்த எண்ணங்கள் ரொம்ப நாளாக என் மனசுல உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இது எப்படி பண்ணலாம், எப்படி வெளிக்கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அதுதான் இந்த மந்திர செருப்பாக வந்துச்சு. நான் நிறைய நினைவுகளை அந்த நூல் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு தூண்டி விட்டான் நினைக்கிறேன். நான் பேசக்கூடாதுன்னு நினைச்ச செய்திகள் நிறையா நான் சொல்லிட்டேன். அடுத்தது நான் வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கன்னா அந்த வனம் சார்ந்து இயங்கக்கூடிய தமிழ்நாடு வனத்துறையோடு சேர்ந்து நிறைய வனப்பகுதிகளுக்கு இந்த விதைப்பந்து வீசுறதுக்கு போவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விதைப்பந்து ஆட்டும் அல்லது அடர்வனம் தலமலை அல்லது ஆசனூர் திம்பம் போன்ற பகுதியில் உள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது. நாங்கள் வனத்துறையோடு சேர்ந்து போங்காடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்க முடியும். திப்பு சுல்தான் அமைத்த சாலையாகட்டும், அவன் குதிரைகளுக்காக வெட்டிய அந்த குளங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய நான் பார்க்க முடியலையா. அப்போ வனம் சார்ந்து தொடர்ந்து இயங்குறதுனால எனக்கு இந்த மந்திர செருப்பையும் வனத்தையும் சேர்த்து நம்ம பண்ணலாம். எனக்கு பகல்ல வனத்தை நிறைய பார்த்துருக்கேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு நடு நெசியில அந்த வனம் எப்படி இருக்கு, அந்த ஈ புகுந்தா இறகோடியும் இண்டமுதற் காடு இருக்கு இல்லையா, அந்த காடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஆசை. அப்பதான் என்னுடைய ஆசையை அந்த செருப்பின் மேல ஏற்றி அந்த பையன் முகிலன் நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல அந்த வனத்துக்குள்ள போனார்னா அது எப்படி இருக்கும், எந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய அந்த கதைகள் போய்கொண்டே இருக்கும். அதை தொடர்ந்து அம்சப்பிரியா சார் இன்னும் 5 மினிட்ஸ் பேசலாமா? சிறார் இலக்கியம் குறித்து கொஞ்சம் பேசணும்னு சொல்லி எனக்கு அழைப்பும் போது சொல்லியிருந்தாரு. அது குறித்து ஒரு மேலோட்டமாக சில செய்திகளை மட்டும் சொல்லி கொண்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அண்மை காலமாக குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு தமிழ்ல சிறார் இலக்கியம் மிகப்பெரிய ஒரு வீச்சு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய புதிய எழுத்தாளர்கள், புதிய கதை சொல்லிகள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த ஒரு காலம். நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி ஒரு சிறார் எழுத்தாளரை பார்க்க முடியும், சிறார் படைப்பாளியும் சிறார் நூல்களையும் பார்க்க முடியும். ஆனா என்னன்னா, நான்சி அவங்க பேசும்போது சொன்னாங்க நிறைய குழந்தைகளுக்கு சிறார் எழுத்தாளர் தெரியவில்லை என்று. நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லுவேன். இப்போது நிறைய எழுதக்கூடிய சிறார் எழுத்தாளர்களுக்கே நிறைய சிறார் எழுத்தாளர்கள் தெரிவதில்லை. ஏன்னா நம்ம முல்லை தங்கராசு இருக்கார் இல்லைங்களா, ஐயா பத்தி நான் பல மேடைகளில் பேசியிருக்கேன். அவராகட்டும், மறைந்த பெரியசாமி தோரன் ஆகட்டும், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அவரோட நாங்கள் ரொம்ப ஆண்டு காலமாக நிறைய நிகழ்வுகளை பேசியிருக்கோம். அவரெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டோம் இல்லையா. அவர் இலக்கியத்துக்காக குறிப்பாக பெரியசாமி தோரன் அவர் பங்களிப்பு ரொம்ப அற்புதமான பங்களிப்பு. தமிழ்ல பாரதி இயலுக்கு வித்துட்டவர் பெரியசாமி தோரன் தான். அவர் தான் பாரதியினுடைய வரலாறை ஆவணப்படுத்துகிறார். திருவிக்க சொல்ல கேட்டுட்டு அவர் அதை கேட்டுக்கொண்டதன்படி ஆவணப்படுத்தியவர் பெரியசாமி தோரன். அதுக்கப்புறம் தான் தமிழ்ல பாரதியல் குறித்த மிக விரிவான நிறைய நூல்கள் வருகிறது. எண்ணற்ற படைப்புகளை சிறுவர் கலைக்களஞ்சியம், அண்மையில் ஒரு சிறுவர் கலைக்களஞ்சியம் படிச்ச, அது 9வது களஞ்சியம், மொத்தம் 10 களஞ்சியம் வந்திருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 to 110 பக்கங்கள் தான் இருக்கும். அது 9வது கலைக்களஞ்சியம் முழுக்க அறிவியல் செய்திகளை சார்ந்து, ஒரு ராக்கெட் சார்ந்தோ அமெரிக்காவை குறித்தோ நிறைய தகவல்களை எப்படி குழந்தைகளுக்கு கடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பா இருக்கு. அப்படிலாம் நம்மகிட்ட போன் எல்லாம் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இது போன்ற இணைய வசதி இல்லாத ஒரு காலகட்டத்துல எந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்து அனுபவித்து படைப்பை கொடுத்தார்கள். இப்ப எல்லாமே கையில் இருக்கு. நான் ஒரு புத்தகம் எழுதணும்னா எனக்கு வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புத்தகம் எழுத வேணும்னா எனக்கு சுயமாக எனக்கு அனுபவம் தேவைப்படவே இல்லை. நான் உட்கார்றாங்க, இன்னைக்கு நைட்டு உட்காராங்க, நாளைக்கு காலையில புத்தகம் அச்சாகி வருகிறது. அந்த எழுத்து எந்த அளவுக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஒரு எழுத்து ஒரு எழுத்தாளனை பாதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த எழுத்து நிச்சயமாக வாசகனை பாதிக்காது. என்னுடைய ரொம்ப ஆழ் மனதுல இப்ப விடுதலை கிடைக்கும்னா, எனக்கெல்லாம் பணி பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்றேன். காலையில 9 மணிக்கு லாகின் பண்ணா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. எப்படா ஆஃபீஸ் திறப்பாங்க நாங்களும் யோசிக்கிறோம். நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்க இருக்கணும் இல்லையா. சாப்பிட விட மாட்டாங்க, தண்ணி குடிக்க முடியாது, ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. கால் 24 மணி நேரம் அந்த டைம்ல 10 மணி நேரம் மீட்டிங் போடுவாங்க. அப்புறம் 11 மணி நேரம் மீட்டிங் போட்டு இந்த வேலையில பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்க. நீங்க தான்ப்பா 10 மணி நேரம் மீட்டிங்கே போட்டீங்களா, எங்க ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணி ஆயிரும். அந்த அளவுக்கு அந்த ஒரு பிடிதல் தான் இருக்கும். முழுக்க என்னோட இலைப்பாதை எங்கன்னா வாசிப்பை கடந்து எழுதுதல் மட்டும்தான் இருக்கும். நிறைய எழுத வேண்டும் என்று என்னுடைய தாக்கத்தை என்ன பண்ணுவேன்னா, ஒரு நீண்ட ஒரு கதை எழுதின பிறகு அந்த இரவு வரக்கூடிய தூக்கம் இருக்கு இல்லையா, அது அலாதியான ஒரு தூக்கம். நிறைய குறைகளை நிறைய என்னுடைய வருத்தங்கள் எல்லாம் எழுத்தின் மீது ஏற்றி வைத்த பிறகு நான் நிம்மதியாக உறங்கி விடுவேன். அந்த எழுத்தை யார் வாசிக்கிறாரோ அந்த எழுத்து அந்த வாசகனை உறங்க விடாது. அதுதான் ஒரு அற்புதமான எழுத்தாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. தமிழ்ல இந்த சிறார் இலக்கியம் அண்மை காலமா ரொம்ப அற்புதம் வந்துட்டு இருக்கு. முல்லை தங்கராசு அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவருடைய முதல்ல லாரி நினைக்கிறாரு, அவருடைய நடத்தின முதல் இதழ். ரத்தனபாலன் இதனுடைய ஆசிரியராக இருந்திருக்காரு. இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த நிறைய அந்த கதை புத்தகங்கள், கதை படங்கள புத்தகங்கள், காமிக்ஸ் புத்தகம் வருவதே இல்லை.
எனக்கு தெரிஞ்சு நரியின் கண்ணாடின்னு சொல்லிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வானம் பதிப்பகம் புத்தகம் போட்டாங்க. அதுக்கப்புறம் சேகுவேராயை பத்தி ஒரு புத்தகம் வந்துச்சு. இது தாண்டிய பெரிய புத்தகங்கள் தமிழ்ல காமிக்ஸ் தாண்டி வரவே இல்லை. குழந்தைகளை நம்ம எங்க போனாலும் வாசின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ வாசிப்பு மீது குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்துகிறோமோ. நிறைய நான் பார்க்கும்போது நான் சில இலக்கியத்திலேயே சொல்ல போறேன்னா, நிறைய இடங்களே தேவையற்ற சொல்ல வழிந்து அவங்க வேணுனே சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ என்ற எண்ணமெல்லாம் மேலோங்கி வருகிறது. அந்த அந்த அலர்ஜி நமக்கு இருக்கும்போது குழந்தை எப்படி லாபகமாக அந்த வாசிப்பு உள்ள கொண்டு வரணும். ஏன்னா நான் பல ஜென்சி குழந்தையை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த குழந்தைகள் நமக்கு அறிவுரை வழங்குவார்கள். அந்த அளவுக்கு மெத்த படித்த ஒரு பண்பட்ட குழந்தைகளா இருக்காங்க. அதுல சரிவர கையாளுவதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாம வளர்ந்த காலத்திற்கும் இப்பவும் நிறைய வேறுபாடு. என்னுடைய பையன்கிட்டயே பேச முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு கேள்விகள் கேட்கிறார்கள். அப்போ நம்மளுடைய எழுத்திலையும் நம்ம எதை கேட்கணும். பூமாலன் அற்புதமான ஒரு கதையை சொன்னாரு. நாம அந்த வித்யாரம்பம் சொல்லும்போது என்ன பண்றோம், முதல்ல எழுதும்போது சோத்துக்காக எழுத பழகிறோம் என்று. இன்றைய பள்ளி என்பது முழுக்க முழுக்க பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் கற்றுக் கொடுக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த விழுமியங்களையோ அறத்தையோ அந்த கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை கற்றுக் கொடுத்திருந்தால் இன்னைக்கு ஜிஇபி ரேஷியோ நேற்றுக்கு ஈரோடு கலெக்டர் சொல்றாரு, ஈரோடு மாவட்டத்துல 95% அதிகமாயிருக்குன்னு. அப்போ கல்வியினுடைய அந்த சேர்க்கையினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது. அதே அளவு அந்த இந்த சமுதாயத்துல எந்த அளவுக்கு பண்பட்ட மனிதர்களை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. 2-3 சிறார்களுடைய வகைமை மட்டும் சொல்லி என்னுடைய நிறைவு செய்யறேன்னு நினைக்கிறேன். நம்ம அதிகமா நாவலை பார்க்கிறோம், சிறுகதைகளை பார்க்கிறோம். இன்னும் கைவிடப்பட்ட பகுதி நிறைய இருக்கு. குறிப்பாக பாடல்கள், குழந்தைகளுக்கான பாடல்கள், குழந்தைகளுக்கான கதை பாடல்கள், சிறாருக்கான நாடகங்கள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. அது குழந்தைகளுடைய பாடல்களை எழுதும் போது நான் நிறைய பாடல்கள் பார்த்தேன். அண்மையில ஒரு மின்னல ஒரு பாடல் பார்க்கிறேன். அது முழுக்க ஒரு புது கவிதைனா, சிறார் பாடலை பொறுத்தளவுக்கு நீங்க தளர்ந்து விட்டா அது புது கவிதையாகும், கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா மரபு கவிதையாயிரும். மிக முக்கியமாக ஓசை நயத்தோடு, அது செப்பல் ஓசையா, துள்ளல் ஓசையா, அகவல் ஓசையா, இல்ல தூங்கல் ஓசையா. அதிகமான சிறார் கதைகள் பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து துள்ளல் ஓசையில் எழுதப்பட்ட பாடல்கள் தான் ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. அந்த அளவுக்கு நான் என்னுடைய சிறார் பாடல் எழுதும் என்ன பண்ணுவேன்னா, நான் உட்காந்து அந்த பாடலே நான் பாடி பார்ப்பேன். ஏதாவது இடத்துல தங்கு தடை இருக்கா, ஏதாவது இடத்துல சொல் இடிக்குதா. மரபு எழுதும்போது சொல்லுவாங்க இல்லையா, தலை தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறார் பாடலுக்கு தலை தட்டுகிறதா, அந்த கோர்வையாக என்னால் அந்த பாடலை எழுத முடிகிறதா, வாசிக்க முடிகிறதா அப்படின்னு நான் பார்ப்பேன். இப்போ நிறைய பாடல்ல பார்க்குறோம், அந்த அளவுக்கு இல்லை. ஒரு புது கவிதையை மடித்து எப்படி ஹைக்யூ சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்றாங்க. ஒரே ஒரு நூலை மட்டும் அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். ஜப்பான்ல இருந்து வெளிவந்த மிக அற்புதமான அதிசய கிரகம் என்ற அற்புதமான ஒரு சிறார் நாவல். அந்த சிறுகதை தான், ஆனா மிகப்பெரிய ஒரு நூல். அந்த நூலை வாசித்து விட்டு நான் பல நாட்கள் உறங்கவில்லை. மிக அற்புதமான ஒரு நாவல். குழந்தைகளுக்கு எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பது மிக நேர்த்தியாக சொல்லப்பட்ட ஒரு கதை நான் சொல்லுவேன். அது அதிகமாக பயன்படுத்துது தன்னிலை சார்ந்து எழுதியிருப்பாங்க. நம்முடைய சிறு கதை எப்படி இருக்கணும், அதிகமாக முன்னிலை பயன்படுத்தியோ அல்லது படற்கையை பயன்படுத்தி எழுதுறோம். அடுத்தவமான குறை சொல்லி எழுதிட்டு இருக்கோம். ஆனா அந்த நூல் முழுக்க தன்னிலையாகவே, தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்தின்படி எழுதியிருப்பாங்க. அது ஒரு கதை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. கோனோயிச்சியின் வீடு மலை. அந்த ஒரு நரி வந்து மனிதனாக மாற வேண்டும் சொல்லிட்டு நகரத்துக்கு வரும். அங்க வந்து ஒரு வேலைக்கு ஆட்கள் வேணும், ஒரு போர்டு இருக்கும். உள்ள போகணும்னே அவன் கேட்பாரு, ரிஷி மட்டும் தெரியும்னு கேட்பாரு. அப்படின்னு கேட்கும். உன்னுடைய பெயர் என்ன, அப்பா அம்மா பேர் என்ன, என்ன விழுந்து வரேன்னு கேட்கும். இது சொன்னோடனையும் அந்த நரி சொல்லும், அதுக்கு எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு பெரிய மலையிலிருந்து வரா இதுன்னு அறிமுகம் சொல்லு. எனக்கு அப்போ கண்ணை சொல்லுவார் இல்லையா, நீர்வார் கண்ணை எம்முன் வந்த யாருடைய அந்த மன்னன் கேட்டோன்னையும் அந்த சொல்லக்கூடிய அந்த அறிமுகம் தான் வரும் இல்லையா. அப்போ ஒரு எழுத்து நான் இங்க வாசிக்கிறேன்னா எனக்கு ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணும். அந்த எழுத்து தான் எனக்கு ரொம்ப மனதில் ஆழமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த கதை மிக அற்புதமாக இருக்கும். ஹிரோஷிமா நாகசாகியை பயன்படுத்தி அந்த ஆட்சிமன் கிரகத்துல சொல்லியிருப்பாங்க. அது எந்த இடத்துலையும் ஹிரோஷிமா நாகசாகியால் பாதிக்கப்பட்ட இடம் என்று எந்த இடத்துலையும் கூட தகவல் இருக்காது. நீங்கள் வாசிக்க ஒரு கனத்த இதயத்தோடு நீங்கள் அந்த நூலை வைக்க முடியும். அந்த அளவுக்கு மிக நுட்பமாக எழுதியிருப்பார்கள். முழுக்க பருவநிலை குறித்து நாம் சில இலக்கியத்துல எல்லாத்தையும் பயன்படுத்திட்டோம். பருவநிலையை நாம் சமகாலத்தை எப்படி சரிமனா அவர்கள் பயன்படுத்தி போன்று சமகாலத்தை நம்ம பதிவு செய்கிறோம். ஆனா பருவநிலைகளை பயன்படுத்துவதே இல்லை. நீங்க ஜப்பான் இலக்கியத்துல அதிகமாக ஹைக்கூ தெரிஞ்சிருக்கு இல்லையா, முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா பருவநிலையை மட்டும் தான் பயன்படுத்துவார்கள். ஒரு அற்புதமான ஒரு ஹைக்கூ கவிதை இருக்கும், பருவமழையின் புலையொலி ஏற்பி இங்கன கிளச்சவைகளே, பாஷோட கவிதை நினைக்கிறேன். அந்த மாதிரி பருவ காலங்களை மட்டும்தான் அதிகமா இருக்கும். இந்த நூலை முழுக்க இளவேநீர் காலம், பனிக்காலம் சார்ந்த அந்த பருவ காலத்தை மட்டும்தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு நாம் சென்று சேர்க்க வேண்டிய ஒரு
நூல் நிறையா, அது குழந்தைகள் மட்டுமல்ல சிறார் எழுத்தாளர்களும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். நிறைய எழுத வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும். மீண்டும் நல்ல ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தாருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.